எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட 24 days வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் யுவர் ஹேண்ட். உங்கள் கையில். இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் கையில் தாங்க இருக்குது எல்லா விஷயமும். ஏன் இந்த பதிவை சொல்கிறேன்னா, உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களோட ஹேண்டிலே இருக்குது, யோசித்து செயல்படுங்க. ஸோ உங்கள் கையை நம்புங்க, உங்கள் உழைப்பை நம்புங்க. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, வேறு யார் கையிலையாவது இருக்கா? அதேமாரி முடிவு எடுக்கிறது நீங்கள் முடிவெடுங்க. எல்லாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்ததுன்ட்டு. நீங்கள் தான் கடைசியில் முடிவு எடுக்கணும். முடிவை வந்து எடுக்கிறது ரொம்ப லேட்டாக்கிடாதீங்க. ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் தட்ஸ் எனஃப். உடனே முடிவு எடுத்துருங்க. சில விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, முடிவே இல்லாத விஷயத்துக்கு என்ன பண்ண முடியும்? வெயிட் பண்ண முடியுமா? டக்குன்னு முடிவு எடுத்துட்டு உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு உங்களுடைய ஹேண்ட், உங்கள் உழைப்பு, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ஹேபிட் எல்லாமே உங்களை சார்ந்தது. உன்னை பற்றி யோசி, உன்னை பற்றி யோசி, உன்னை பற்றி யோசி. திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். யாரையாவது மாற்றணும்னு நினைச்சிங்க, உங்களுக்கு வயசாகிடும், நீங்கள் மாறுங்க. மாற்ற முடியாது. அவங்க சொன்னால், ஒரு விஷயம் சொன்னால் புரியணும். புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு மனிதர்களிடம் என்ன ஷேர் பண்ணாலும் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ உங்களுடைய ஹேண்ட் இதை வச்சு உழைச்சிட்டு போயிட்டே இருங்க. அதேமாரி படிப்பை மட்டும் கைவிட்டுறாதீங்க. எஜுகேஷன் மஸ்ட். இன்ட்ரெஸ்டோடு இப்பயே படிச்சிருங்க. ஃப்யூச்சர் உங்களுக்கு வெல்கம் பண்ணணுங்கள. பதவிக்குன்னு ஒரு சீட்டு இருக்குங்க, பதவியில் வந்து உட்கார்ந்து பாருங்கள். அப்புறம் உங்கள் பேச்சை எல்லாரும் கேட்பாங்க. உங்கள் ஹேண்டு மட்டும் இல்லை, உங்கள் பேச்சை எல்லாரும் கேட்பாங்க. உங்களுடைய லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், உன்னை பற்றி யோசி. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொன்று சொல்கிறேன், ஏற்கனவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணவங்க திரும்ப பண்ண தேவையில்ல. திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப அன்பெல் சொல்லுவாங்க, அதில் திரும்ப எடுத்து விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஏற்கனவே பதிவு பண்ணவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, விட்டுருங்க. என்னோடய பதிவை இன்றைக்கி நியூவாக புதுசாக ஒரு ஆள் பார்க்குறீங்க, நியூவாக ஒரு மெம்பர் பார்க்குறீங்க, நியூவாக ஒரு பர்சன் பார்க்குறீங்கன்னா அவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணாதவங்க பண்ணுங்கள், பண்ணவங்க திரும்ப பண்ண தேவையில்லை. சரிங்களா? நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாமளும் நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லாயிருக்கும். லைஃப் ரொம்ப ஷார்ட் நண்பா. இது எப்பயுமே மைண்டில் வச்சுக்கிங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களை மறக்க முடியாது. பை பாய், see you later. உங்கள் சுகன்யா.